நான் குறிச்சிட்டேன். ஒரு நிலைக்குத்தான மரம் கேட்டி. அவ இது என்ன நிலைக்குத்தான ஒரு மரம். இத நாங்க மரம்னு போட்டுக்கிறோம். நிலைக்குத்தான மரம் கேட்டியின் இரு பக்கங்களிலும் ஒரு சமதள தரையில் நிற்கிறார்களா? அமலன் மரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறான். நான் வாசிக்க நான் அதுல என்ன செஞ்சிருக்கான் குறிக்கிறான். அதே வேளை சாந்தன் ஒரு பட்டத்தை பறக்க விடுகிறான். சடுதியாக பட்டம் அதன் நூல் இறுக்கமாக இருக்குமாறு மரத்தின் உச்சிக்கே சிக்குகிறது. அந்நூலின் நீளம், அப்ப இதானே அந்த நூலா இருக்கும். அந்த நூலின் நீளம் 40 மீட்டர் ஆகும். அச்சந்தர்ப்பத்தை சாந்தன் பட்டத்தை 44 பாகை 50 கலை என்ற ஏற்ற கோணம் தான் இருக்கு. ஏற்ற கோணம் ஏறோணம் 44 பாகை 50 கலை ஏற்ற கோணத்தில் காண்கிறார். சாந்தனின் உயரத்தையும் அமலண்ட உயரத்தையும் புறக்கணிக்குக. மேலே தரப்பட்ட உருவகங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்த்துக் கொள்க. செங்கோணம் போடாட்டி இந்த திருகோண கணிதத்துல கை கூட எனக்கு வைக்கலாம். நமக்கு ஒரு நல்ல விஷயம். காரணம் இந்த கோடு நமக்கு இருக்கான்னு சம்பந்தமே இல்லாம நமக்கு தந்திருக்கான். ஏன் சாந்தா பட்டம் விட்டது இங்கிட்டு பார்த்தான். நூல் இருக்கா இல்லையா? சாந்தனா இது காரணம் முழுக்க காலி உருவாகும். இவன் பாவம். இவனுக்கு போற என்ன கதை வருது தெரியாது. சரி, என்னைக்கும் போல இந்த கேள்வி கண்டு அடுத்த நிமிஷம் சைன் கோஸ்டான் சமன்பாடு எழுதிக்கொள்ளுங்க. சைன் கோஸ்டான் என்னை அடித்தவன் எவராயினும் செத்து போக செருப்பால் அடிப்பேனுங்கிறது என்னோட வார்த்தை சொல்லி தந்தது. ரெண்டாவது கேள்வி, முதலாம் கேள்வி சரியா இல்லையா? கண்டிப்பா இன்னைக்கு மறந்துடாத எங்களுக்கு செங்கோணம் பிடிக்காது. சரியா? ரெண்டாவது, மரத்தின் உயரம் கேட்டியை காண்க. உனக்கு இதுல என்ன தெரியும் சொல்லு. உனக்கு இதுல நீளம் தெரியும், கோணம் தெரியும், வேற என்ன தெரியும்? உனக்கு வேற ஒண்ணும் தெரியா. ஒரு கோணமும் ஒரு நீளமும் தான் தெரியும். சோ என்னைக்கும் செங்கோணத்துக்கு எதிராக உள்ளது செம்பக்கமா இருக்கும், கோணத்துக்கு எதிராக உள்ளது எதிர்பக்கமா இருக்கும். உனக்கு தேவை இந்த என்ன தேவை? கேட்டி தான் உனக்கு தேவை. எதிர்பக்கத்தோட சம்பந்தப்படணும் செம்பக்கம். யாரு நினைக்க எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம் இருக்காதா இல்லையா? உடனே போட்டு சமன்பாடு இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தந்திருக்கிற தரவை வச்சுதான் நாம யார்கிட்ட போய் நிக்கணுங்கிறத முடிவு பண்ணி. தெரிஞ்சானே? ரைட். ரெண்டாவது கேள்வி, சைன் என்னப்பா 44 பாகை 50 கலை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சைன் 44 பாகை 50 கலை சமன் எதிர்பக்கம் கேட்டி. என்ன சமம்? கேட்டி செம்பக்கம் 40. இத காணணுமா இல்லையா? காணணும். இயற்கை சைன்கள். சரியா? என்னைக்கும் போல நான் அதை கீரிய காட்டுறேன். இந்த மாதிரி 2 பார் 3 பார் இருக்குது. இந்த மாதிரி 3 பார் இருக்குது உங்களோட மடக்கட்டவணையில. இதுல 44 இங்கணைக்க இருக்குது, 50 கலை இங்கன இருக்கு. இது 2 சந்திக்கிற இந்த இடத்தை நீங்க என்ன செய்வீங்க? போடுவீங்களா இல்லையா? இயற்கை சைன்கள் 44 தேடு 44 50 70 50 சைவத்தை தான் 70 50. சோ இப்ப என்ன செய்ய போறோம்? இங்க போட போறான். சைவத்தை தான் 70 50 சமன் கேட்டியின் கீழ் 40. கேட்டி இருக்க 40 வந்து பெருக்குமா இல்லையா? பெருக்கம். சோ கேட்டி சமன் சைவத்தை தான் 70 50 தர 40. சரியா? தசத்தை மறந்து பெருக்குவோம். இந்த 2 சைவரை போடுங்க. இங்கனைக்க 4 பெருக்குங்க. 4 20 சைவர் போட்டு 2 மிச்சம் 4 சைவர் சைவர் 2 4 28. எத்தனை தசம் குத்தணும்? 1 2 3 4 1 2 3 4
அடுத்த வரியில ஒழுங்கா 28.2 மீட்டர்ல போட்டீங்களா இல்லையா? உடனே அதை தூக்கிட்டு கொண்டு வந்து உன்னோட பருப்படி படத்துல போட்டு 28 இல்ல போல இல்ல போட்டுக்கிட்டு அவனுக்கு அடுத்த கணக்கு செய்யறதுக்கு லாசா இருக்கும். இச்சந்தர்ப்பத்தில் அமலன் எங்க இருக்கான்? இந்த இருக்கான். அமலன் பட்டத்தை என்ன கோணத்தில் ஏற்ற கோணத்தில் பார்ப்பான். மறுபேசது இங்க இருக்க அமலன் இவன் என்னத்தை ஏற்ற கோணத்துல பார்ப்பான். சோ நான் இந்த இடத்த எனக்கு கோணம் தெரியாது, நான் கோணத்தை நான் கண்டுபிடிக்க போறேன். நான் கோணத்தை நான் டீ தாண்டு வச்சுக்க போறேன். சரியா? இந்த சாந்தன் பட்டை விட்டது மரத்துல கொழுகிட்டு இவன் எந்த கோணத்துல பாப்பான் மேல. இந்த கோணத்தை காணணுமா இல்லையா? இப்ப இந்த கோணத்தை காண உனக்கு என்ன தெரியும் சொல்லு பாப்போம். இந்த கோணத்திட எதிர்பக்கம் தெரியுமா இல்லையா? எதிர்பக்கத்தோட இந்த கோணத்திட அயற்பக்கமும் தெரியுமா இல்லையா? ரெண்டு பேரும் சம்பந்தப்படுறவங்க யாரு? இந்த இருக்காங்க. இப்ப போடுங்க tan தீட்டா சமன் என்ன சமம்? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். சரி, எதிர்பக்கம் எத்தனை? 28.2 அயற்பக்கம் 30. சரியா? இருக்க மட்டும் நல்லா இருக்கு என்ன? ரைட். தத்தத்தை மறந்து பிரிப்பான். tan தீட்டா சமன் 9.4. தீட்டா அங்க tan இன்வெர்ஸ் போகும். தீட்டா 9.4 தசத்தை மறந்தானே பிரிச்சான் பாரு. அப்ப ஒரு தசம் என்ன செய்யணும்? மறுபடியும் முன்னுக்க குத்தணும். குத்த சொல்ல எப்படி வரும்? 0.94 விளைஞ்சா. அப்ப நாம 4 இலக்கம் இருக்கணுமா இல்லையா மடக்கையில? அப்ப 0.94 தேடணும். ஏன் 4 இலக்கம் கொண்டதா தானே இருக்கும். 0.944 தேடும். இங்க பாரு, இதுக்கு முன்னுக்கு என்ன தெரியுமா இருக்கு? 0.9380 தான் இருக்கு. 944 அதுக்கு அங்கிட்டு 9435. இதுல வித்தியாசம் எத்தனை? 0 10 இருந்து கழிச்சா 2 0 0. தீட்டா சமன் 43 14 கலை. நான் இதுக்கு விடைய நாங்க எழுதிக்க போறேன். 43 பாகை 14 கலை. சரியா? செய்யறதுடா சாந்தனா சாந்தன் அழைச்சு போட்டான். சாந்தன் அமலன் ஆகிய இருவரில் எவர் மரத்தின் மிக அண்மையில் நிற்கின்றார்கள் என்பதை காரணத்துடன் விளக்குகையாம். மார்க்கேஸ் இல்லையா? இவரோட தூரம் தெரியும். இவரோட தூரத்தை காணணுமா இல்லையா? கண்டுபிடிக்கணும். அப்படின்டா நமக்கு தெரிஞ்ச தரவுகள் இது 40. இது சி. இது யாருங்க? சாந்தன். இத கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அந்த தூரத்தை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும்? எதிர்பக்கமும் தெரியும். இதுல எதிர்பக்க செம்பக்கம் தெரியும். அப்ப நம்ம காண வேண்டியது அயற்பக்கம். நமக்கு இந்த தூரம் தெரிஞ்சா யார் கிட்ட இருக்கிறோம்னு தெரியுமா இல்லையா? தெரிஞ்சிருண்டா. சமன்பாடு போடுவோம். கோஸ் 44 பாகை 50 கலை சமன் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்படி நான் அழிச்சிட்டேன். இதுல வந்து கொஸ்ட் மாறக்கு கொஸ்ட் ரைட். கொஸ்ட் பாக்குறதுக்கு 44 பாகை 50 கலை. யாருக்கு பார்த்து சொல்ல பாருங்க. அயற்பக்கம் எத்தனை நமக்கு தெரியாது. நான் தீட்டின்னு போறேன் இல்லையா? எழுதாத நிப்பாட்டி. நான் தீட்டின்னு போட்டா பரவாயில்லையா? தீட்டி. செம்பக்கம் 40 உனக்கு தெரியும் தானே? ரைட். மைசால் வெயிட் 0 தசம் புள்ள 0 தசம் 9 சாப்பாக்கும். அடியில இருந்து 44 எங்க இருக்குது? இந்த இருக்கு. எப்படி? சரியா? 50 எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்கதான் இருக்கு. ரைட்.
97 31 வெரி குட். இனி என்ன இருக்கு? பெருக்கத்தான் விட டிரெக்டா வருமா இல்லையா? வரணும். ரைட், இதா பாரு. சிடி சமன் 0.9731 தர 40. சைவரை போடு, 4 பெருக்கிடு. 4 4 4 12 போட்டு 1 மிச்சம், 4 28 29 போட்டு 1 2 மிச்சம், 49 36 37 38. இன்னைக்கு இருந்து 4 தானம் தள்ளி குத்தோடு 1 2 3 4. சிடி சமன் 38.924 என்ன சமா? மீட்டர். சைவர் பரவாயில்லையா? வா. சரியா? எழுதிக்க. 38.92 மீட்டர் தான். இப்ப சொல்லுங்க, மரத்து கிட்ட இருந்து மரத்துக்கு எவர் மரத்துக்கு மிக அண்மையில் நிற்கின்றார் என்ற காரணத்துடன் விளக்குக. அண்மையில நிற்கிறவர் யார்? அமலன். பாரு, 38 தாண்டிட்டு அமலன் தான் கிட்ட இருக்கார். காரணம் இந்த கொடுத்தாச்சு.